ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வீடியோ கண்டிப்பா போடவே கூடாது, பேசவே கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனா நேத்து தான் இதை பத்தி நாம பேசியிருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கும் இதே மாதிரி ஒரு வீடியோ போடுறது அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. கண்டிப்பா நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி அவர்கள் இப்போ காலமாயிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் தான் எல்லா சோசியல் மீடியாலையுமே ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இது முழுக்க முழுக்க ஒரு என்ன சொல்றது, ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பெரிய நடிகையின் மரணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவங்க பண்ண விஷயங்கள் அவ்வளோ விஷயங்கள், அவங்கள பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த காலகட்டத்தில இருந்து இந்த காலகட்டங்கள்ல இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாருக்குமே அவங்கள ரொம்பவே பிடிக்கும். 90s கிட்ஸ் வரைக்குமே பாத்தீங்கன்னா சரோஜா தேவி அவர்களை பிடிக்காதவங்க தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. மேபி 2K கிட்ஸுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனாலும் அவங்க கடைசியா ஒரு படம் கூட பண்ணியிருந்தாங்க. சூர்யா அண்ட் நயன்தாரா நடிச்ச ஆதவன் படத்துல பண்ணியிருந்தாங்க. அதுலயுமே அவ்வளோ ஒரு யங் ஹீரோயின் மாதிரியே இருப்பாங்க, அவ்வளோ அழகா இருப்பாங்க. எப்பவுமே அவங்கள நாம ஒரு நார்மலான ஒரு தோற்றத்துல பார்த்திருக்கவே முடியாது. அவ்வளோ அழகான, எப்பவுமே குடும்ப பாங்கான ஒரு அழகான ஒரு முகத்தோட தான் நமக்கு எப்பவுமே காட்சி அளிப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க இப்போ இந்த திரை உலகத்தை விட்டு, இந்த உலகத்தை விட்டே மறைஞ்சிட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு செய்தி யாராலையும் ஏத்துக்கவே முடியவே இல்லை. சோ அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா 1955 தான் அவங்க முதல் சினிமாவில் அறிமுகமாகறாங்க. அவங்களுடைய சொந்த ஊரு கர்நாடகா. அவங்கள செல்லமா எல்லாருமே கன்னடத்து பைங்கிலி அப்படின்னு தான் அழைப்பாங்க. அது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரி எப்பவுமே அவங்க ஒரு குடும்ப பாகான முகத்தை கொண்டவங்க, எப்பவுமே ஒரு சிரிப்போட இருக்கிறவங்க. அதனால அவங்களுக்கு அபிநய சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு பட்டம் கூட கொடுத்தாங்க. எப்பவுமே செல்லமா கன்னடத்து பைங்கிலின்னு அழைப்பாங்க. அதை தாண்டி அபிநய சரஸ்வதி அப்படின்னு அவங்கள செல்லமா சொல்லுவாங்க. கன்னடத்தை சேர்ந்த அவங்க 1955 கன்னடத்துல ஒரு படத்துல அறிமுகமாகறாங்க. தமிழ் சினிமாவுக்கு 1956 கிடைச்ச ஒரு வரப்பிரசாதமா தான் அவங்க தெரிஞ்சாங்க எல்லாருடைய கண்ணுக்கும். அவ்வளோ ஒரு அழகான குழந்தை பேச்சு மாதிரி அவங்க பேசுவாங்க. அவங்களோட டைலாக்ஸ் எல்லாம் நமக்கு இப்ப வரைக்கும் மறக்கவே முடியாது. அந்த கோபால் அப்படிங்கிற அந்த பேரும் சரி, அந்த நடிப்பும் சரி, அந்த டைலாக், அந்த கோபால் அவங்க சொல்ற அந்த விதம் இன்னைக்கு வரைக்கும் அது நம்மளோட மனசுல கண்டிப்பா நீங்கா இடம் பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 1955 ஆரம்பிச்ச அவங்களுடைய சினிமா பயணம் 50 வருஷங்களுக்கு மேல சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிருக்காங்க. 50 வருஷத்துல அவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க. தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு சொல்லி எல்லா லாங்குவேஜ்லயுமே ஒரு முன்னணி நடிகையா இருந்திருக்காங்க. 1960 இருந்து 1970 வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு மணி நேரம் கூட டைம் இல்லாத ஒரு பிஸியான நடிகையா இருந்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இவங்க தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா தான் எல்லாரும் பார்த்திருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த காலத்துல ஒரு நடிகர் ஒரு நடிகை சேர்ந்து ஒரு படம் பண்றாங்க, அடுத்து அவங்க திரும்பவும் சேர்ந்து பண்றதுக்கு பல வருடங்கள் ஆகுது. மேபி அவங்க பண்ணாம கூட போகலாம். ஆனா இவங்களோட நடிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் கூட மட்டுமே இவங்க 26 படங்கள் பண்ணிருக்காங்க. சிவாஜி கணேசன் அவர்கள் கூட 22 படங்கள் பண்ணிருக்காங்க. அதை தாண்டி இன்னும் அந்த காலகட்டத்துல முன்னணி நடிகர்களா இருந்தாங்க இல்லையா, ஜெமினி கணேசன், ரவிச்சந்திரன், இந்த மாதிரி எல்லாரு கூடயுமே குறைஞ்சபட்சம் 6-7 படங்களுக்கு மேல பண்ணிருக்காங்க. இதுவே ஒரு பெரிய சாதனை அப்படின்னு தான் கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா இவங்க சாதிச்ச மாதிரி நடிகை அப்படிங்கிற அந்த ஒரு பட்டத்தை வச்சு இவங்க சாதிச்ச அந்த சாதனைகளை இந்த காலகட்டத்துல வேற எந்த ஒரு நடிகையுமே இது வரைக்கும் சாதிக்கல. இவங்களுக்கான ஒரு ரீப்ளேஸ் இப்ப வரைக்கும் யாரும் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க மத்திய அரசுடைய உயரிய விருதான பத்மஸ்ரீ, பத்மபூஷன் இந்த மாதிரி விருதுகளும் வாங்கியிருக்காங்க. இது தாண்டி சினிமால வரக்கூடிய அத்தனை விருதுகளும் வாங்கியிருக்காங்க. கடைசியா வாழ்நாள் சாதனையாளர் விருதும் வாங்கியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 1960 இருந்து 70 வரைக்கும் பாத்தீங்கன்னா முன்னணி நடிகையா வலம் வந்திருந்தாங்க. அந்த காலகட்டத்துல சூப்பர் ஸ்டார் வாங்கின சம்பளத்தை விட இவங்க தான் நடிகைகள்ல அதிக சம்பளம் வாங்கின ஒரு முதல் நடிகையாவும் திகழ்ந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ ஒட்டுமொத்த சினிமாவே தன்னை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நடிகை உச்சக்கட்ட புகழ்ல இருந்தாங்க அப்படின்னா அது நம்ம சரோஜா தேவி அம்மா மட்டும்தான். இவங்க ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு நெருங்கிய தோழியாவும் இருந்திருக்காங்க. அவங்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல எப்பவுமே இருந்திருக்காங்க. அவ்வளவு அளவுக்கு ரெண்டு பேரும் எப்பவுமே க்ளோஸா இருப்பாங்களாம். ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட ரெண்டு பேருமே ஒன்னா போறது, ஒன்னா வர்றது, ஒருத்தர் எப்பவுமே நலம் விசாரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. ஜெயலலிதா அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் தொடர்ந்து இவங்க கூட அதிக அளவுல கான்டாக்ட் வச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ பல முன்னணி நடிகர்கள் கூட எல்லாமே ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லா வலம் வந்த ஒரே ஒரு
நடிகை அப்படின்னா அது வந்துட்டு சரோஜா தேவி அம்மா தான். அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள்லாம் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் கிட்டத்தட்ட 50 வருடம் சினிமாவில கால் பதிச்சவங்க அப்படின்னா அது வந்து நம்ம சரோஜா தேவி அம்மா அவர்கள் தான். இந்த நேரத்துல அவங்க வந்து பாத்தீங்கன்னா வயது மூப்பு காரணமா தான் இறந்திருக்கிறதாவுமே ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. அவங்க முழுக்க முழுக்க அவங்க குடும்பத்தோட ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய கணவர் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி இறந்திருக்காங்க. இருந்தாலும் இவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த பூவும் பொட்டோட தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க கணவருடைய கடைசி ஆசையே, நீ எப்பவுமே நான் போனதுக்கு அப்புறம் கூட பூவும் பொட்டை எடுக்கவே கூடாது, உன் முகத்துல இருக்கக்கூடிய அந்த சிரிப்பு எப்பவுமே மாறக்கூடாது, மறையக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன அந்த வார்த்தைக்காக அவங்க வந்து கடைசி வரைக்கும் அந்த பூவு பொட்டு அந்த சிரிப்பு இது எதுவுமே குறையாம தான் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. சோ இப்படி ஒரு மாபெரும் நடிகையை இதுக்கப்புறம் நம்மளால பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அது வந்து ஒரு கேள்விக்குறி அப்படின்னு தான் சொல்லணும். சோ இன்னைக்கு சரோஜா தேவி அவர்களை இழந்து ஒட்டுமொத்த திரையுலகமே கண்ணீர் கடல்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு நேர்ல போயிட்டு அஞ்சலி செலுத்துறதுக்காக இப்போ எல்லாருமே வந்து பெங்களூர் கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம பல நடிகர்கள் பல நடிகைகள் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப இரங்கலை தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. நிறைய பேர் வந்து போன் கால்ஸ் மூலமாவும் பேசிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து எப்படி சீக்கிரமா போக முடியும் அப்படின்றதையும் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல விஷால் அவர்களும் பேசியிருந்தாங்க. இந்த பில்டிங் ஓப்பனிங், அதாவது நடிகர் சங்க பில்டிங் ஓப்பனிங்க்கு கூட வந்து நாங்க அவங்களை கூப்பிடணும்னு நினைச்சிருந்தோம். அவங்க வந்து இப்ப இருக்கக்கூடிய நடிகைகளுக்கு நிறைய அட்வைஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்கள் இப்ப இருக்கிற நடிகைகள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் வந்து நினைச்சேன். அதனால நான் அவங்களை போய் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு இப்படி ஒரு செய்தி கேட்டது கண்டிப்பா என்னால தாங்கவே முடியலன்னு சொல்லி அவரும் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. சோ இந்த விஷயம் தான் இப்ப ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல அவங்க இந்த உலகத்தை விட்டு போயிருந்தாலும் அவங்களோட உயிரானது தமிழ் சினிமாவை சுத்தியும் ரசிகர்களை சுத்தியும் எப்பவுமே அவங்களுடைய நினைவுகள் இருக்கதா செய்யும். அவங்களோட பாடல்கள் மூலயமா அவங்களுடைய படங்கள் மூலயமா அவங்க இந்த தமிழ் சினிமாவில மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்திய சினிமாவிலேயே அவங்க வந்து ரசிகர்களுக்குள்ள வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. எப்பவுமே மறக்க முடியாத ஒரு நடிகை அப்படின்னா அது வந்து சரோஜா தேவி அவர்கள் தான். அந்த காலகட்டத்துல வந்து நிறைய பேர் வந்து நீ என்ன சரோஜா தேவியா சரோஜா தேவியா அப்படின்னு பல பெண்களை பார்த்து கேட்பாங்க. பல பெண்கள் வந்து நான் சரோஜா தேவி மாதிரி அழகா இருக்கனா அப்படின்லாம் வந்து கேட்பாங்க. இத்தகைய ஒரு பேருக்கும் புகழுக்கும் சொந்தக்காரியான ஒரே ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம சரோஜா தேவி அம்மா மட்டும்தான். சோ இந்த நேரத்துல அவங்களுடைய நினைவுகளை இந்த வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறதுல அவங்களுக்கு இது ஒரு மரியாதை செலுத்துற விதமா நாங்க பாக்குறோம். அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையறதுக்கு ஃப்ரெண்ட்வுட் சார்பாகவும் நாங்க பிரார்த்திக்கிறோம்.